வீடுகளில் போய் சோதனை பண்ணும்போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே சார். இவர்கள் எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவர். இவங்க இந்த பணத்தை ஹவாலா மூலமா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இந்திரானந்த் அப்படி வேட்டியை மடிச்சு கட்டி புத்தாட்டம் போடுவார். இன்னைக்கு திமுக காரங்க என்ஜாய் பண்ற மனநிலையில் இருக்காங்க. இவங்க துரைமுருகன் பையன் ஆனந்த் குத்தாட்டம் போடுற அளவுக்கு அந்த சம்பந்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அங்க கண்ணன்றது யார்? கல்ஃப் நியூஸ் இது துபாயில் பிரபலமான 100 ஒர்க்கர்ஸுக்கு 6 மாதமாக சம்பளம் உண்டு. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வழி இல்லாத ஒரு நிறுவனம் தான் 2020 அவரை பற்றி எந்த நியூஸும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு பிறகு திடீர்னு உள்ள வராரு. தமிழ் திரைப்படத்துறையில் பெரிய தயாரிப்பாளரை தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. 50,000-60,000 கோடி சொல்றாங்க துபாயில். அவ்வளோ பணம் போயிட்டு ஆட்சி அதிகாரம் இல்லை. அவர் இல்லைன்னு சொல்லிட்டா ஒப்பா பெற்றேன்னு அவரை உள்ள குடும்பத்துக்குள்ள ஒருத்தரா சம்பந்தியா ஆக்கியிருக்காரு. சில மினிஸ்டர்ஸ் நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். உதாரணத்துக்கு ஆவடி நாசர், மா சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இப்ப நேரு இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சியை சுத்தி லேண்டு. வெற்றி நேயர்களுக்கு வணக்கம். இது வெற்றிக்களம். நான் உங்களுக்காக ராஜீவ்காந்தி. இன்று சிறப்பு விருந்தினராக முதன்மை கப்பல் பொறியாளரும் தாவக பிரமுகருமான ஆர் சிங்காரவடிவன் சார் அவங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நேரடியாக நம்ம வெற்றி களத்துக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துலேருந்து நம்ம நீங்கள் தான் முதல்ல ஒரு உண்மையை ஆதாரங்களோடு நம்ம வெளிப்படுத்துனீங்க. இந்த பொதுப்பணித்துறை மின்சாரத்துறையில் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, வேலு அவர்கள் எந்த அளவுக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதை நீங்கள் தான் பற்ற வச்சிங்க. அது இது வரைக்குமே பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ வேலு நான் எங்கேயும் ஒளியில நான் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டிலேருந்து எதையுமே கைப்பற்றலை அப்படிங்கிறாரு. இப்போ பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் இவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் வீடுகளில் போய் சோதனை பண்ணும்போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே சார். 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்குன்னா அவங்களே கணக்கு சொல்கிறாங்க. என்ன சார் ஆகும் இந்த பார்ட்டி ஃபண்டு? இவர்கள் எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள். இவங்க இந்த கொள்ளையடிக்கிற பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கும். வீட்டு பீரோவை போய் திறந்தா எடுத்துடலான்னு யார் நினச்சாங்கன்னா அது தப்பு கணக்கு. இவங்க அதை தெளிவாக பார்க் பண்ணுவாங்க. இவங்க இந்த பணத்தை ஹவாலா மூலமாக ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வெளிநாடுகளில் ஃபஸ்ட்டு நம்பகமான ஆட்களை நியமிப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திமுகவில் அயலக அணி ஃபஸ்ட்டு இவங்க தான் கொண்டு வந்தது. அயலக அணி என்ன அயலக அணி? சென்னையில் இவங்களால வெற்றி பெற முடியல, பக்கத்தில் திருவள்ளூரில் வெற்றி பெற முடியல, செங்கல்பட்டில் வெற்றி பெற முடியல, காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற முடியல. அதாவது சொல்லுவாங்களா கிராமத்தில் கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்ட போனாங்கிற மாதிரி சிட்டியை சுற்றி உள்ள மாவட்டங்களே உங்களால் ஜெயிக்க முடியல. நீங்கள் என்ன அயலகத்தில் போய் நீங்கள் என்னத்தை கிளிக்க போகிறீங்க? இவங்க வைக்கிறதே அங்கே நம்பகமான ஆட்களை உருவாக்கி அவர்களிடம் பணத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக, இது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், அவர்கள் மூலமாக யார் அங்கே நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க யார் நல்லா தொழில் பண்ணுறா, யார்கிட்ட கொடுத்து வச்சா அது பல மடங்கு ரிட்டனாக சேர்த்து வரும், யாருக்கிட்ட கேட்டால் உடனே பணம் கிடைக்கும். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அவங்க பணத்தை திரும்ப உள்ளே கொண்டு வரணும். அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. இது ஹவாலா டிரான்சாக்ஷனில் பண்ணிடுவாங்க. இந்தியாவுக்குள்ளே அவங்க உண்டியல்னு சொல்லுவாங்க. அந்த ஹவாலாவில் பணத்தை கொடுத்துருவாங்க. இங்கே அது பல பேருக்கு செட்டில் ஆகிடும். இப்போ வெளிநாட்டில் லேபர்ஸ் இருக்காங்க சில பேர் அப்படின்னா இன்னமும் வங்கிகள் மூலமாக அனுப்பாமல் கேஷாக கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறது தான் நிறைய பேர் அதிகம். இதுக்கு அங்கே ஒரு ஹவாலா ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க அப்படி ஃபுல்லாக குறித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் குப்புசாமி வீட்டில் 1 லட்சம் கொடுக்கணும், பக்கத்தில் திருநெல்வேலியில் ஒருத்தர் வீட்டில் 2 லட்சம் கொடுக்கணும், ஒருத்தர் வீட்டுக்கு 50,000 அப்படின்னு அவங்க டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எவரி சம்பளம் வரும்போது அந்த பணத்தை இங்கேருந்து உள்ள கேஷை வச்சு இங்கே கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட அங்கே கலெக்ட் பண்ணுற பணத்தை அங்கேயே வச்சு மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய தொழிலதிபர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அந்த பணத்தை பிக்கப் பண்ணி டெவலப் பண்ணுங்க, பணத்தை வச்சுக்க நாங்கள் கேட்கும்போது கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குறைந்த வட்டியில் அவங்களுக்கு அது அதை வச்சு தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு லாபம் வரும். தன்னை ஒரு பெரிய தொழிலதிபராக காட்டிப்பாங்க. இப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய பணம் முழுக்க வெளிநாடுகளுக்கு போயிடுது. திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போதே அடிக்கடி துபாய் போவாங்க. எல்லா அமைச்சர்களும் போவாங்க. ஏன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எளிது. அங்கே நீங்கள் கொண்டு போய் வங்கியில் மொத்தமாக கேஷை போட்டாலும் பெரிய கேள்வி கேட்குறது இல்லை. அங்கே கொஞ்சம் வரி இதெல்லாம் மிகவும் குறைவு. வாட் அதிகபட்சம் 5%. அது பெரிய, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்லாபுக்கு மேலே. அப்போ அங்கே எளிமையாக இருக்கிறதுனால விதிகள் இவங்க அதை பயன்படுத்தி கொண்டு போய் எல்லா பணத்தையும் அங்கே பதுக்குறாங்க. அங்கே தொழில் பண்ணுற ஆட்கள்கிட்ட அவங்க அந்த பணத்தை கொடுத்து வச்சுறாங்க. நீங்கள் சொன்ன பணம் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த துபாய் இந்த ஃபாரினில் துரைமுருகன் பையன் அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மணல் ராமச்சந்திரன் கரிகாலங்கள்லாம் அங்கே இருந்த ஃபோட்டோலாம் நிறைய வெளில வந்துச்சு போன கவர்மெண்ட்டில்.
சார் இப்போ இது வந்து வெளில போய் நம்ம சர்வசாதாரணமாக இந்த குற்றச்சாட்டை வச்சிட முடியாது இல்லை சார். இதில் வந்து என்ன விதமான இது, நான் இப்போ கூட வந்து துரைமுருகன் வீட்டில் வந்து ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணமே பல்வேறு கேள்விகளை எழுப்புறதா சொல்கிறாங்களே. அந்த திருமணம் யார் வீட்டில் பண்ணி கொடுத்தாரு அவர்? துபாயில் இருக்கிற ஒருத்தர் தான், கண்ணன் ரவிங்கிறவரோட கண்ணன் பையன். ரவி அவருடைய பையனுக்கு துரைமுருகனுடைய பேத்தி, அதாவது கதிர் ஆனந்துடைய பொண்ணு அது கட்டி கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே ஒரு வீடியோவில் வந்தது பார்த்துருப்பீங்க. ஆமாம். கதிர் ஆனந்த் வந்து அப்படி வேட்டியை மடித்து கட்டிட்டு குத்தாட்டம் போடுவார், ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். இன்னைக்கு திமுக காரங்க என்ஜாய் பண்ணுற மனநிலையில் இருக்காங்களா? கட்சியை உண்மையை நேசித்தவங்க, கட்சிக்காக உழைச்சவங்க இல்லை, திமுக தொண்டர்கள் யாருமே அந்த மனநிலை இல்லை. ஏன்னா ஆடி காற்றுல அம்மியும் பறக்கிற மாதிரி இளைய தளபதி விஜய் எனும் பெரிய சூறாவளி சுனாமி அடித்ததில் எல்லாம் துண்டக்கான துணியக்கானு எல்லாம் ஓடி போச்சு கட்சி. இதில் அந்த தோல்வியிலேருந்தே அவங்க இன்னும் மீண்டு வரல, அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கதிரானந்த் குத்தாட்டம் போடுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது. இந்த திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு 2021 இவங்களுடைய டோட்டல் பணத்தை துபாயில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. துபாயில் யாருக்கிட்ட கொடுக்குறாங்க என்னங்கிறத நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிக்கலாம். திமுக ஆட்சியில் துபாயிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தன்னை பெரிய தொழிலதிபராக யாரெல்லாம் அடையாளப்படுத்திக்கிட்டா அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு யார் அப்படின்னு நீங்கள் வந்து ஓரளவுக்கு அதை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய திமுக ஆட்சிக்கு முன்னாடி அவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அப்போ பணம் இங்கே தான் போயிருக்குன்றதை நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். துரைமுருகன் எப்பயிலேருந்து அமைச்சராக இருக்கார்? அவர் 89ஆம் ஆண்டு அப்போ திமுக ஆட்சியிலேருந்து அவர் அமைச்சராக இருக்கார். பாரம்பரியமாக அவர் பல வருடங்களும் அந்த தொகுதியில் இருந்துக்கிட்டு இருக்கார், அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கார். அவர் ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் திமுக காரங்க எல்லா பீரியட்லையும் அது எந்த ஆட்சியை தான் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி இருக்கணும் பணம். ஒருத்தங்க யார் வீட்டில் சம்பந்தம் பண்ணுவான்? தனக்கு நிகராக பணம் வச்சிருக்கிற ஒருத்தன் வீட்டில், தன்னை மாதிரி ஈக்குவலாக பணக்காரனாக இருக்கிற ஒருத்தன், ஈக்குவல் ஸ்டேட்டஸில் உள்ள ஒருத்தன், தன்னுடைய ஜாதியை சார்ந்த ஒருவன், இப்படி தான் அவன் ஜென்ரலாக பார்த்து எல்லா பக்கமும் திருமணம் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் உள்ளது. இப்போ துரைமுருகன் பையன் ஆனந்த் வந்து குத்தாட்டம் போடுற அளவுக்கு அந்த சம்பந்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த கண்ணன் ரவி யார் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரலாறு புரியும். நான் சொல்கிற கதைகளை நீங்கள் ஒன்றும் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வரும். உதாரணத்துக்கு நான் கூகுள் பண்ணி சர்ச் பண்ண விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து கல்ஃப் நியூஸ், இது துபாயில் பிரபலமான பத்திரிகை, அவங்களோட வெப்சைட்டில் இன்னமும் நியூஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பத்திரிகை கலீஜ் டைம்ஸ், இதுலேயே பத்திரிகையில் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு செய்தி என்னுடைய கண்ணில் சிக்கினது 2005ஆம் வருடம் நடந்த சம்பவம். இந்த கண்ணன் ரவின்றவர் அங்கே ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார். அது என்ன மாதிரி கம்பெனினா லேபர் கான்ட்ராக்ட் வர கம்பெனி. மேன்பவர் அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு வந்து அவர் பண்ணுற பிஸ்னஸ் அதே தான், மேன்பவர் பண்ணுறாரு. அவங்க தங்குறதுக்கான ஃபுல்லாக ஹாஸ்டல்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி 2005 அவர் பண்ணது சர்வீஸ் கம்பெனி, ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் அந்த மாதிரி சர்வீஸ், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இதெல்லாம் பண்ணுறாரு, லேபர் சப்ளை பண்ணுறாரு. இவர்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் வந்து நியர்லி 100 ஒர்க்கர்ஸ். ஒரு பேப்பரில் 93 போட்டிருக்கிறாங்க. 100 ஒர்க்கர்ஸுக்கு 6 மாதமாக சம்பளம் கொடுக்கல. அந்த தொழிலாளர்கள்லாம் ஒன்று கூடிடுறாங்க, ஒன்று கூடி துபாயில் போராட்டம் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்களுக்கு வந்து உரிய சம்பளத்தை இவர் வந்து கொடுக்கல, நீங்கள் கவர்மெண்ட் தலையிடணும். கவர்மெண்ட்டுடைய அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக தலையிட்டு இந்த சம்பளத்தை நீங்கள் உடனடியாக அவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து சம்பளத்தை அவங்களுக்கு ஒப்படைக்கிறார். இது வந்து அன்னைக்கு பெரிய நியூஸாகவே வருது. அதாவது ஒரு சம்பளம் கொடுப்பதற்கு, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வழி இல்லாத ஒரு நிறுவனம் தான் இந்த கண்ணன் ரவி குரூப். இது ஒன்லி மேன் பவர் சப்ளை, இந்த மாதிரி சர்வீஸ் கம்பெனி. இதில் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், அந்த 100 எம்ப்ளாயீஸு, they said that because of the treatment they had received, they did not want to work for Ravi anymore and wanted to return to their home countries. அவங்க வந்து யாருக்குமே அந்த 100 பேருக்கு வேலை செய்கிறதுக்கு பிடிக்கல, சம்பளத்தை வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லி. இது பேப்பரில் இருக்குது, நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கூகுளில் நீங்கள் வந்து பேப்பர் காட்டுங்க, மக்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கட்டும். இது கண்ணன் ரவி கம்பெனியோடைய ஸ்டேட்டஸ். இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி எப்போ பயங்கரமாக க்ரோ ஆக முடியும்னா அது ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் முதலீடு பண்ணி அந்த முதலீடு பல மடங்கு உயர்ந்திருந்து அதில் வளர்ந்தால் பரவாயில்ல. இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஷேர் மார்க்கெட் இந்தியாவில் ஜுங் வாலாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர், அவர் ஷேர் மார்க்கெட்டுடைய புலி, அதில் போட்டு பணத்தை பெருக்கினார்னா பரவாயில்ல. இவர் சாதாரணமாக ஒரு லேபர் கான்ட்ராக்ட். அதுக்கு பிறகு துபாய் வந்து 2-3 தடவை கிரைசிஸ் பீரியடுக்கு வந்துருச்சு. 2005க்கு பிறகு இருக்கிற மார்க்கெட் இறங்கிருச்சு, லேபருக்கு வேலை இல்லை, எம்ப்ளாயிஸ்க்கு வேலை இல்லை, எல்லாமே சிரமப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கோவிட், அப்போலாம் பெரிய அடி விழுந்தது. அப்போ எக்ஸ்போலாம் கூட தள்ளி வச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி கண்ணன் ரவி ஓவர் கம் பண்ணி பயங்கர மில்லியனை சேர்த்தாருன்னா ஒன்றும் கிடையாது. 2020 அவரை பற்றி எந்த நியூஸும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு பிறகு திடீர்னு உள்ள வராரு. தமிழ் திரைப்படத்துறையில் பெரிய
தயாரிப்பாளரை தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஒரு 2-3 சின்ன படம் தான் பண்ணார். அதில் ஒரு தலைவர் தம்பி தலைமைன்னு ஒரு படம் ஒன்றுச்சு. திடீர்னு பார்த்தா எலெக்ஷன் நேரத்தில் இப்போ இருக்கிற நம்மளுடைய சிஎம் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களை கிண்டல் பண்ணுற விதமாக, இமிட்டேட் பண்ணுற விதமாக TN 2026ன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் கண்ணன் ரவிக்கு என்ன பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது? இவரை இமிட்டேட் பண்ணி, இவரை கிண்டல் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இயக்கம் யார்? திமுக. அது டிஎம்கே. அப்போ பேக்லேருந்து யார் இதை பண்ணுறா? டிஎம்கே. அப்போ அவர் யார் கூட தொடர்பில் இருக்காரு? டிஎம்கே. அப்போ இவங்களுடைய எப்படி ஒரு திடீர்னு தொழிலதிபரை முந்தளவுக்கு தனி உருவப்படுத்துறார், பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. துபாயில் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு, பக்காவ ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, தனி பெரிய தொழிலதிபரை பில்டப் பண்ணிக்கிறார். இதெல்லாம் இந்த ஆட்சியில் இவங்களுடைய பணத்தினால உருவானதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ துரைமுருகன் வீட்டில் அவர் சம்மந்தி ஆகிறார். துரைமுருகன் பையனுக்கு துரைமுருகன் கதிரானது குத்தாட்டம் போடுறாரு. சார், இந்த தானா 2026 படம் பற்றி சொன்னீங்க. அது அப்படியே விஜய் சாரோட இதை கிரிட்டிசைஸ் பண்ணி, ஆனால் அது பார்த்தீங்கன்னா நானும் இப்போ தான் யோசிக்கிறேன். ஏப்ரல் 23 தேர்தல் வாக்குப்பதிவு, ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இது ஏதோ கோயின்சிடென்ட்டாக நடந்த மாதிரி தான் எல்லாமே பேசிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது திட்டமிட்டு நடந்திருக்குமோ சார்? அதாவது தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் இப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவருடைய செல்வாக்கு பல மடங்கு ஏறிட்டே போகுது. இவங்க அதை பார்க்குறாங்க, எல்லா டிவியும் லைவ் போடுறாங்க. அவர் தான் உறுதியாக வருவார்னு அவங்களுக்கு தெரியுது. அதே நேரத்தில் இவங்களுக்கு நினப்பு, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு படமாக போட்டு அதை ஏதாவது ஒரு அவருடைய செல்வாக்கை டீக்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ இவங்க நேராக ரெட் ஜெயின் பேரில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, இவருடைய ஆட்கள் தானே அவர், திமுகவுடைய ஆள் தான் கண்ணன் ரவி, அவரை கூப்பிட்டு அவர் பேரில் அந்த படத்தை பண்ண சொன்னாங்க. அவசரமாக அந்த படம் ஆரம்பிக்கப்படுது. அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே அவ்வளோ அவசரமாக ரெட் ஜெயின்லாம் எந்த படமும் பண்ணது கிடையாது. அவ்வளோ அவசரமாக பண்ணி அந்த படத்தை கொண்டு வராங்க. எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரல் 23ங்கிற தேதி அன்னைக்கு தெரியாது. ஆனால் ஏப்ரலுடைய 2nd வீக் ஆர் 3rd வீக்கில் தேர்தல் வரும்னு தெரியும். தேர்தலை ஒட்டி அந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிராமையோட கேரக்டர், அவர் போடுற அந்த சட்டையில் உள்ள எம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் போடுற சட்டை மாதிரி இருக்கும். அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணப்பட்டது. திமுகவுக்காகவே அந்த கண்ணன் ரவி பண்ணார். விரைவில் அவரும் அதனுடைய அரசாங்கத்துடைய ஆக்ஷனுக்குள்ளே அவர் வருவார், நான் உறுதியாக நம்புகிறேன். நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், அதிமுக ஆட்சியில் சசிகலா அம்மையார் நிறைய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு 100 கோடி 150 கோடின்னு பணத்தை கொடுத்து வைத்ததாகவும், ஆட்சி பறி போன பிறகு அவர்களிடமிருந்து இவரால் வசூல் பண்ண முடியல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா யாரும் பயப்பட மாட்டான், கொடுத்ததுக்கு ப்ரூஃப் கிடையாது, கேஷ். அந்த மாதிரி இவங்களும் கொடுத்துட்டு பெரிய அமௌண்ட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 கோடி சொல்கிறாங்க துபாயில் இருக்குன்னு. அவ்வளோ பணம் போயிடுச்சு. ஆட்சி அதிகாரம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் தெரியும், அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு இந்த தாவேகா ஆட்சி தான் நடைபெற போகுது. அதுக்கு மேலே எக்ஸ்டன் ஆகலாம், நமக்கு சொல்ல தெரியல. இதுதான் தெரிஞ்சு போச்சு. திமுக மறுபடி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு எல்லளவும் வாய்ப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, பணத்தை அவர் இல்லைன்னு சொல்லிட்டா வம்பா போயிடுமேனு அவரை உள்ள குடும்பத்துக்குள்ள ஒருத்தரா சம்மந்தியாக ஆக்கியிருக்காரு அப்படின்றது அந்த ஏரியாக்காரங்க நமக்கு சொல்லி கேள்விப்படும். இதுக்கடையில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, குடியாத்தம் குமரன் ஒருத்தர் MP எலெக்ஷன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல வீடியோலாம் போட்டிருந்தார். துரைமுருகன் 60,000 கோடி பணத்தை அடிச்சிட்டாரு, இந்த பணம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா இவர் தான் திடீர் தொழிலதிபராக உருவானவர். அவர் இன்னைக்கு சம்மந்தி ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அங்கே அந்தளவுக்கு துபாயில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் பண்ண தொழில் அவ்வளோதான். லேபர் கான்ட்ராக்டில் நீங்கள் என்ன சம்பாதிச்சிட முடியும்? அப்போது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரிடம் அவருடைய பணத்தை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் போய் ஒருத்தர் கொடுப்பாங்களே, ஒருத்தர் போய் ஒரு இடத்துல கொடுத்தா அண்ணன் சேஃப்டி அண்ணன், ஆமாங்க சேஃப்டி தம்பி, கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதை அரசாங்கம் நிச்சயமாக கண்காணிக்கும். நம்மள மாதிரி சாதாரண நாட்களே அதை தொடர்ந்து கண்காணிக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தின் இடி இவங்களும் கண்டிப்பாக ஒரு கண் வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது போட்ட குத்தாட்டம் அந்தளவுக்கு ஃபேமிலி ஆகிடுச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க. சார், இந்த பார்ட்டி ஃபண்ட் மூலமாக சம்பாதிச்சிட்டாங்க, சேர்த்துட்டாங்கல்ல, இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? ரெக்கவரி கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது இப்போ சில மினிஸ்டர்ஸ் துபாயில் பண்ணியிருக்காங்க. சில மினிஸ்டர்ஸ் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஆவடி நாசர், மா சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் சிங்கப்பூரில் அங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கிறார் ஒருத்தர். இப்போ ஒரு பெரிய ஆள் நிறைய தொழில் பண்ணுறாரு, அவர்கிட்ட கொடுத்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. அதே நம்மளுடைய செந்தில் பாலாஜி, அமைச்சர் சக்கரபாணி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேலு, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலு கரூரில் நல்ல தொடர்பு உள்ளவர். அவர் அவருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நீங்கள் விசாரிச்சுன்னா சொல்லுவாங்க, மறைந்த கரூர் மாவட்ட செயலராக இருந்த ஒரு பெண்மணி, அவங்களுடைய குடும்பம் இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்களுடைய உறவினர்கள்லாம் இவரோட தொழில் பார்ட்னர்ஸும் சொல்லுவாங்க அப்பையிலேருந்து. அதனால் பணம்லாம் அங்கே கொடுத்து
அந்த கரூர் ஃபைனான்ஸ் மூலமாக இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்கவே கடைகள், சின்ன டீ கடையிலேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் கரூர் ஃபைனான்ஸ் கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க டெய்லி வசூல் இருக்குது, வார வசூல் இருக்குது, மந்த்லி வசூல் இருக்குது, எப்படி வேணும் வாங்கிக்கலாம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டாக ஜிஎஸ்டி கட்டினீங்கன்னா, நீங்கள் 2 கோடி ரூபா கேட்டிங்கன்னா 1,75,00,000 கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் 20 லட்சமாக கொடுங்கம்பாங்க. இப்படி வந்து பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. பல வகையில் பணத்தை பிரித்து விட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி கரூருக்கு டீம் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குது. இது எல்லாமே இவங்களுடைய பணம் தான். மேக்ஸிமம் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இவங்க தான் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்க் பண்ணுறாங்க. அதே சில பேர் இப்போ நேரு இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டாக வாங்கி கொடுப்பாங்க. திருச்சியை சுற்றி லேண்டு, அதேமாதிரி வேலுவும் திருவண்ணாமலையில் நிறைய லேண்டு இதெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. இவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இருக்கிற பிளாக் மணி எல்லாம் இப்போ பஞ்சப்பூர்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது திருச்சிக்கு தேவையானே முதல்ல எனக்கு தெரில. அது கொண்டு போய் ரொம்ப ஒரு தூரத்தில் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரணும்னு இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்கன்னா, இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு உதாரணத்துக்கு ஒரு 40 ஏக்கர்னு வச்சுங்க, சுற்றி ஒரு 1000 ஏக்கரை இவங்க முன்னாடியே பண்ணிடுறது. பிளான் பண்ணி எல்லாத்தையும் இவங்க பேரில், இவங்க பினாமி பேர்லன்னு பண்ணி வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டோடைய ப்ரொப்போசலை கொண்டு வர்றது. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலையெல்லாம் ஏறிடும். ஸோ இவங்களுடைய வேல்யூவை இவங்க கூட்டி வச்சுருக்கிறாங்க. விலை நிறைய கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஆனால் கைட்லைன் வேல்யூ கம்மியாக இருக்கும். இப்போ இவங்க பணம்லாம் எங்கே இருக்குன்னா நிலமாக இருக்கும், அசட்டாக இருக்கும், வெவ்வேறு பேரில் இருக்கும். நாளைக்கு ஒரு இலைத்தேர்தல் வருது அப்படின்னா ஒரு 100 கோடி வேணும்னா டக்குன்னு அதுக்கு தேவையான லேண்டை விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்துருவாங்க செலவுக்கு. இதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நிலம் யார் வச்சுருக்கான்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு ஊழலை ஒழிக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு கட்சிக்காரர் ஒரு 1,30,000 வாங்கிட்டாருன்றதுக்கு அவரை கைதும் பண்ணிட்டாங்க, பதவியோடு தூக்கிட்டாங்க. அப்போது இந்த முன்னாள் அமைச்சர்கள் இவங்க சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி வந்திருக்கவங்க பார்த்தா தெரியும். ஆனால் ஆதாரத்தை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிற ஆதாரத்தை நீங்கள் எல்லாம் கொடுத்து அதை முதல்ல செக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முதல்ல அதிகாரிகள் ஒத்துழைக்கணும். அதையெல்லாம் கொடுத்து அது கோர்ட்டுக்கு போய் அது தீர்ப்பாகி வரணும். உதாரணத்துக்கு ஜெயலலிதா கேஸு, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோட கேஸு 96 போட்ட வழக்கு தீர்ப்பு எப்போ வருது 2014. அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட்டு போது, சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு ஃபைனலாக பனிஷ்மெண்ட் 2017 பிப்ரவரியில். இத்தனை வருஷம், ஒரு 18-20 வருஷம் ஆகுது ஒரு தீர்ப்பை வாங்குறது. அப்போ இவங்க மேலே வழக்கு தொடுத்து அது என்னைக்கு தீர்ப்பு வர்றது? அப்போது இப்போவே இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து மெச்சுவாங்க. எப்படி சார் எப்படி பண்ணலான்னா, இப்போ அவங்க லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த லேண்டை வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ஒரு லேண்டை அக்விஷன் பண்ண முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வித்தின் எ மந்த் டைமில். அது மார்க்கெட் வேல்யூ இல்லையா? மார்க்கெட் வேல்யூ கிடையாது, கைட்லைன் வேல்யூ. இன்னைக்கு உதாரணத்துக்கு பஞ்சப்பூரை சுற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து இன்னைக்கு வந்து 2000 ரூபா போகுதுன்னு வச்சுங்க, 2000 4000 வரையும் போகுது, 2000 போகுதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிள். கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் கைட்லைன் வேல்யூக்கு அந்த லேண்டில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இவங்க யார் பேரில் இருக்குது, இவங்களுடைய பினாமிஸ் யாருன்னு பார்த்து டோட்டல் லிஸ்ட் எடுத்து தமிழ்நாடு லேண்ட் அக்விஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் ஆக்ட் 1997 ஒரு ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி ஹரிஜன் வெல்ஃபேருக்காக ஒரு ஆக்ட் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் ஃபுல்லாக அக்விஷன் பண்ணிவிட்டு தலித் மக்களுக்கு வீடு கட்டித்தரத்துக்கோ அல்லது பட்டா போட்டோ நீங்கள் வந்து பிரித்து கொடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கெசட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட ஓனருக்கு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தா போதும். கைட்லைன் வேல்யூ நீங்கள் கொடுங்க. தொழில் பேட்டைகள் அமைங்க. வீடு இல்லாத தலித் மக்கள், ஹரிஜன மக்களுக்கு இடமா கொடுங்க, வீடு கட்டிக்க இடம் கொடுங்க. அப்போ தான் அவனுங்களும் புத்தி வரும். அப்போ தான் பணம் அடித்தோன்னா கண்டும் பிடிச்சிருவாங்க, நடவடிக்கையும் எடுத்துருவாங்கிற பயம் இருக்கும். இல்லைன்னா அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றது 20 வருஷம் ஆகும், பார்த்துக்கலாம், நல்ல வக்கீல் இருக்குது பார்த்துக்கலாம், இப்படின்ட்டு தான் இவங்களுடைய எண்ணம். இந்த எண்ணத்தை உடைக்கணும் அப்படின்னா நம்ம சொத்து வாங்கினா சொத்தை பிடிக்கிடுவானுங்க, அந்த பயம் இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி கண்ணன் ரவி மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு அழகாக ஈடிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி, இன்கம் டேக்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணி, யூஏக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டி ஏற்கனவே சைன் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போய் அங்கே பெரிய தொழில் பண்ணி தொழிலதிபரை டெவலப்லாம் ஆனார்னா அவருடைய சோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணுங்கிறது ஒரு ட்ரீட்டி இருக்குது. அதுபடி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். கேப்சர் பண்ணி உள்ள உட்காராச்சே சொல்ல போகிறாரு யார் பணம் இருக்குன்னு. அவர் என்ன அவ்வளோ தூரம் முரண்டு படிக்கக்கூடியவரா? கேட்டால் சொல்ல போகிறாரு. அதே அரசாங்கம் கேட்டு அதையும் மீட்டு கொண்டு வந்துட்டாலே இந்த தமிழகத்துடைய கடன் கண்டிப்பாக அடைஞ்சிடும். நன்றி சார். நன்றி சார். நன்றி.